ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுஜி சுரேஷ். என் மனைவி நண்பனின் காதலி கதையின் பகுதி 14. சரிதா ஜெகனின் தங்கை ஜோதியை பற்றி சஞ்சயிடம் கூற, ஜெகனின் பெயரை கேட்டதும் அவனின் முகம் இறுகியது. ஒரு கை ஸ்டீரிங்கில் இருக்க மறு கையால் தலையை கோதி தன்னை சமன்படுத்தி கொண்டான். அதற்குள் ஒரு முக்கியமான அலுவலக அழைப்பு வர, காரை ஓரமாக நிறுத்திவிட்டு அவளை கண்களால் பார்த்துவிட்டு ஃபோன் பேச இறங்கிச் சென்றான். அவளும் இறங்கி தன் அம்மாவிடம் அன்று நடந்தவைகளை பற்றி கூறினாள். பிறகு சஞ்சய் காரை நோக்கி நடந்து வருவதை பார்த்து அவளும் ஃபோனை ஆஃப் செய்தாள். அவனின் முகம் மலர்ந்திருந்தது. அவன் கம்பெனிக்கு சென்ற மாதம் சாஃப்ட்வேர் இருந்து லாபம் 27% அதிகரித்திருந்தது. விசில் அடித்தபடியே காரில் அமர்ந்து ரேடியோ எஃப்எம்ஐ ஆன் செய்தான். சரியாக அந்த பாட்டு ஒலித்தது. மயங்கினேன், சொல்ல தயங்கினேன், உன்னை விரும்பினேன் உயிரே, தினம் தினம் உந்தன் தரிசனம் பெற தவிக்குதே மனமே. கூலோசை மாட்டி அவளை பார்க்க, அவளோ வெளியில் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். அவளிடம் ஏதாவது பேச வேண்டும் என்று எண்ணி, இன்று நடந்த பேச்சுவார்த்தைகளை வரிசையாக சொன்ன நீ அதை எனக்கு PDF வடிவத்தில் இன்று இரவு என் மெயிலுக்கு அனுப்பிவிடு என்றான். சரி சார் என்றாள். சார் என்று அழைக்க, என்ன என்பது போல் அவளை பார்த்தான். பாட்டின் ஒளியை குறைத்து என்றான். ஏதாவது ஃபார்மட் இருக்கிறதா சார் என்று கேட்க, சரிதா மாலா மேடத்திற்கு கம்ப்யூட்டர் அறிவு மிகவும் கம்மி. அதனால் அவர்கள் இந்த வேலையெல்லாம் செய்தது கிடையாது. நீ எந்த வடிவத்தில் அனுப்பினாலும் எனக்கு ஓகே என்று சொல்லி, நான் அவங்கள எந்த மீட்டிங்கும் அழைத்து சென்றதும் இல்லை. நீ இன்று முதல் லேப்டாப்பில் உனக்கு எப்படி செய்து கொடுத்தால் சரி வருமோ அதையே பின்பற்று. தன்னிடம் லேப்டாப் இல்லை என்று கூற நினைத்தவள், இன்று இரவு நான் வாங்கி விடுகிறேன் சார் என்றாள். அவனோ புரியாமல் அவளை பார்த்து கூலோசை இறக்க என்ன என்பது போல் பார்த்தாள். அவளோ பதற்றமாக கைகளை பிசைந்து அவனை வேதனையுடன் பார்த்தாள். உனக்கு புது லேப்டாப் கோபியை வாங்க சொல்லியாகிவிட்டது. அதை நீ ஆஃபீஸ் யூஸுக்காக பயன்படுத்திக்கொள் என்றாள் சிரித்தபடியே. சார் ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் செய்து கொடுக்கிறேன் என்றாள் உற்சாகத்துடன். அவளை அழுத்தமான பார்த்தவன், யூ லுக் வெரி ஸ்மார்ட் இன் திஸ் ட்ரெஸ் என்றாள். அவளும் புன்னகைத்தபடியே தேங்க்ஸ் சார் என்றாள். அவனுக்குள் உற்சாகம் பரவியது. அதற்குள் சரிதா தங்கியுள்ள வீடு வர, நீ போ, நான் கோபியுடன் வருகிறேன் என்று கூறி மாடிக்கு சென்றாள். கோபியிடம் அன்று நடந்தவைகளை டேய், அவள் உனக்கு நல்ல பிஏவாக அமைவாள்டா என்று ஆசி வழங்கினாள். தன் பையில் இருந்து புது லேப்டாப்பை எடுத்து கொண்டு இருவரும் சரிதாவை பார்க்க சென்றனர். கோபி வடிவு கொண்டு வந்த பன்னீர் பக்கோடாவையும் இஞ்சி டீயும் அருந்த, சஞ்சயோ டீ மட்டும் எனக்கு போரும் என்றாள். சரிதாவை எதிர்பார்த்தபடியே அவளும் ஃப்ரெஷ்அப் ஆகி காட்டன் சுடிதாரில் பளிச்சென்று வர, சஞ்சயின் பார்வை அவளை விட்டு அகலவே இல்லை. பிறகு கோபி சஞ்சயிடம் அந்த லேப்டாப்பை கொடுக்க, சரிதா இந்தா, இதை உன் அலுவலக உபயோகத்திற்கு வைத்துக்கொள். சரி சார் என்றால் மகிழ்ச்சியுடன். பூஜை அறையில் வைத்து மனம் உருகி வேண்டிக் கொண்டு டேபிளில் வைத்து பார்த்தாள்.
கோபி அதை அவளுக்கு ஆன் செய்து கொடுத்து இருந்தான். மற்றொரு கவரில் புதிய மாடல் மொபைல் ஃபோன் இருந்தது. இதனை ஆஃபீஸ் யூஸிற்கு மட்டும் வைக்க வேண்டும், ஏனென்றால் இதில் சில விஷயங்களை நாம் பகிர்ந்து கொள்வோம் என்று கூறினார். கோபி கண் அசைக்க சஞ்சய் எழுந்து கொண்டு see you tomorrow என்று கோபியிடம் அவன் அறைக்கு வந்தாள். டேய், தேன் கொடுத்த நரிடா நீ என்றான் கோபி கண்ணடித்து விட்டு. 1 மாதம் முடிவதற்குள் சரியான சந்தர்ப்பத்தில் உன் பழைய வாழ்க்கையை கூறிடா, எல்லாம் சரியாக தான் நடக்கும் என்றான். அடுத்து வந்த சில நாட்களில் அவளே அவனுக்கு அட்டவணை போட்டு அழகாக வடிவமைத்து கொடுத்து அவன் மீட்டிங்களிலும் அவனும் பேச வேண்டிய டேட்டாக்களை எல்லாம் சேகரித்து முடிந்த மட்டும் அவனுக்கு உதவியாக இருந்தாள். சஞ்சய்க்கும் கோபிக்கும் மிகவும் திருப்தியாக இருந்தது. அவளின் அப்பா அம்மா வந்து அங்கே இருந்த சௌகரியங்களை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்தனர். ட்ரிச்சிக்கு திரும்பி வெல்லும்போது அம்மா அப்பாவிடம், ஏங்க அந்த தம்பி சஞ்சய் எவ்வளோ கம்பீரமாக இருக்கிறார் என்றாள். ஆமாம் ஜானு, சின்ன வயதில் பெரிய பதவி இருந்தும் தலைகணம் இல்லாமல் நம்ம சரிதா நல்ல அதிர்ஷ்டக்காரி என்றார். ஜானுவின் மனதில் சஞ்சய் ஒருவேளை தன் மாப்பிள்ளையாக ஆக்கி கொண்டால் என்ன என்ற எண்ணம் விளைவியது. ஆனால் நடக்குமா? நாம் ரொம்ப அதிகம் ஆசைப்படக்கூடாது என்று தன்னையே கண்டித்து கொண்டாள். ராஜனிடம் கூறவில்லை. ராஜனோ அந்த ஜெகன் தம்பிக்கும் ஒரு நல்ல வேலை அமையணுமா என்றார். சரிதாவிடம் கூறி அவள் கம்பெனியிலேயே ஒரு வேலை கிடைத்தாலும் நல்லது என்றார். சரிதா தன் கம்ப்யூட்டர் அறிவை கொண்டு எல்லா விதத்திலும் சஞ்சயின் மனதில் உயர்ந்த இடம் பெற்று கொண்டிருந்தார். இதனால் அனைவருக்கும் வேலை பளு கூடினாலும் சம்பளம் சலுகை என்றும் கூடியது. அவன் கம்பெனியில் 4வது ஆண்டு விழாவிற்காக கோபி சரிதாவிடம் எல்லா தொழிலாளர்களுக்கும் உணவு ஏற்பாடு செய்ய கூறினான். அப்பொழுது ஒரு அனாதை ஆசிரமத்திலிருந்து மேனேஜர் ஜான் சஞ்சயை பார்க்க வேண்டும் என்று வந்தார். சஞ்சயிடம் அனுப்ப அவளையும் அங்கேயே அமரும்படி கூறினாள். ஜான் சஞ்சயை பார்த்து, தம்பி, மொத்தம் 34 மாணவியர் நம்ம இல்லத்தில் இருக்கிறார்கள். இந்த மாதம் புதிதாக 7 பேர் சேர்ந்துள்ளார்கள் என்று கூற சரிதாவிடம் உடனடியாக 35 லேப்டாப்கள் ஆர்டர் கொடுக்க கூறினான். மற்றும் 5 லட்சம் செக்கில் எழுதி வரவும் கூறினான். வியந்து போன சரிதா சஞ்சய்க்கு எவ்வளோ நல்ல மனது என்று பெருமையுடன் பார்த்தாள். ஜான் நன்றி கூறி எழுந்து சென்றார். சரிதாவோ சஞ்சயிடம், சார், உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு சார் என்றார். ஆமாம் சரிதா, அனாதை குழந்தைகளை பற்றி நீ என்ன நினைக்கிற என்று திடீரென்று கேட்டான். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷனும் தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும். நன்றி, வணக்கம்.